வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ராஜபக்ஷக்களின் சகோதரர் கடும் தொனியில் எச்சரிக்கும் அனுர. இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள திரைசேரி அதிகாரியின் மரணம், முக்கிய சாட்சியங்கள் அம்பலம். ஈஸ்டர் தாக்குதலில் சிக்கப்போகும் மைத்ரி, அதிர வைக்கும் வாக்குமூலம். திரைசேரி செயலாளர் பதவி நீக்கப்படுகின்றாரா? ஜனாதிபதி அனுரவிற்கும் கடும் சிக்கல் நிலை, அவரின் பதவியும் பறிபோகுமா? கொழும்பில் திடீரென சுற்றி வளைப்பு, அதிரடி கைது. 2029 ஆண்டு ஆட்சி பற்றி பேசும் ராஜபக்ஷக்கள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள தமது சகோதரரை நாட்டுக்கு வரச் சொல்ல வேண்டும், இல்லையெனில் சிவப்பு பிடியானை பிறப்பித்தாவது அவரை நாட்டுக்கு அழைத்து வருவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மகர பகுதியில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கவர் மேலும் உரையாற்றியதாவது, 2022 ஆண்டு வங்குரோத்து நிலையடைந்த நாட்டைக்கு நாங்கள் பொறுப்பேற்றிருந்தோம். அன்று நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் இன்று பொருளாதார மீட்சி பற்றி கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஒரு சில ஊடகங்கள் அவற்றை பெரிதுபடுத்துகின்றன. வங்குரோத்து நிலையடைந்த எதிர்க்கட்சியினர் இன்று ஒன்று கூடி அரசாங்கத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். GL பீரிஸின் வீட்டின் ஒன்றிணைந்து பேசுகின்றார்கள். அதன் பின்னர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். வேலையில்லாத காரணத்தால் ஏதாவது பேசட்டும், கலந்துரையாடட்டும். இவர்களின் ஒன்று கூடல்கள் ஒருபோதும் அரசாங்கத்திற்கு சவாலாக அமையாது. அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போராட்டங்களில் ஈடுபடலாம், ஆனால் அது மக்கள் போராட்டமாக அமையாது. ஜனாதிபதி செயலுக்கு முன்பாக வாருங்கள், போராட்டத்தில் ஈடுபடுங்கள். அந்த போராட்டங்கள் மக்களுக்கு இடையூறாக அமைய ஒருபோதும் இடமளிக்க முடியாது. கடந்த கால ஊழல்கள் குறித்து விரைவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம். நிலக்கரி கொள்வனவு குறித்து எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்கு விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எவரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. 2009 ஆண்டு கால படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களை காலமாற்றத்தில் மறக்கடிக்க ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. 2029 ஆண்டு ஆட்சி வெற்றி பேசும் ராஜபக்ஷக்கள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள தமது சகோதரரை நாட்டுக்கு வர சொல்ல வேண்டும். சிவப்பு பிடியானை பிறப்பித்தாவது நாட்டுக்கு அழைத்து வருவேன். முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்களின் சகோதரர்கள், பிள்ளைகள், உறவினர்கள் குறுகிய காலத்தில் திரட்டிய சொத்து விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும். இல்லையில் குறித்த சொத்துக்கள் நீதிமன்றத்தினூடாக அரசுடைமையாக்கப்படும். சட்டத்தினூடாகவே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திரைசேரி செயலாளர் கர்ஷன சூரிய பெருமவை பதவி நீக்குவது குறித்து அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நேகாலா பேசிங்க தெரிவித்துள்ளார். அவரை பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பாக அரசாங்கம் எந்த ஒரு உள்கலந்துரையாடல்களையும் நடாத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். $2.5 மில்லியன் பணம் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக திரைசேரி செயலாளரை அவர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இது தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு பற்றி கேட்டபோது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். திரைசேரியின் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் AM ரங்க நிஷாந்த் ராஜபக்ஷவின் மரணம் தொடர்பில் அவரது மனைவி மற்றும் 15 வயது மக்கள் வழங்கிய சாட்சியங்கள் வெளியாகியுள்ளன. இறந்தவர் 2 மக்கள்களின் தந்தையாகும். மூத்த மகள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில்கின்றார். இளைய மகள் பள்ளி மாணவி மற்றும் மனைவி குளியாப்பட்டிய பகுதியில் உள்ள பாடசாலையில் ஆசிரியையாக பணியாற்றி வருகின்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. என் தந்தை கத்தியுடன் வீட்டை விட்டு வெளியேறும் போது அவர் எங்கு செல்கின்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் தோட்டத்தை சுத்தம் செய்ய போவதாக கூறியிருந்தார். காலையில் உணவு உண்ணுமாறு சொன்னபோது நான் பிறகு வருகின்றேன் என்று கூறி வெளியேறியிருந்தார். என்ன சாப்பிட விரும்புகின்றார் என்று கேட்டார். நான் அப்பா கொண்டைக்கடலை வளர்க்க வைத்துள்ளேன் என்று தெரிவித்திருந்தேன். நான் தோட்டத்திற்கு சென்று விரைவில் திரும்ப வருகின்றேன் என்று கூறி சென்றார். அந்த மாலை நாங்கள் கண்டியில் உள்ள புனித பெல் ஆலயத்திற்கு செல்ல தயாராக்கி கொண்டிருந்தோம். பாக்கு தொழிற்சாலையில் பணிபுரியும் உறவினர்கள் என் தந்தை இரத்த காயங்களுடன் கிடப்பதாக தெரிவித்தனர். பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை வீட்டிற்கு கொண்டு வந்தனர். அவரது 2 கால்களில் இருந்தும் இரத்தம் வழிந்திருந்தது. பின்னர் அவர் உயிரிழந்ததை அறிந்தோம். அந்த மாலை நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல தயாராக்கி கொண்டிருந்தோம். என் தந்தை எங்களை மிகவும் நேசித்தார். எப்போதும் எங்களை கவனித்தார். கடினமாக படிக்க வேண்டும் என்று அவர் எப்போதும் கூறிக்கொள்வார். என் சகோதரி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த போது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். என் தந்தையின் உலகம் என் சகோதரி, நான் மற்றும் என் தாயார் தான். அப்படிப்பட்ட ஒரு தந்தையை நாங்கள் இழந்து விட்டோம். அவரின் இழப்பு விவரிக்க முடியாது என்றும் அவர் மீண்டும் தெரிவித்துள்ளார். போலீஸ் தகவலின்படி சம்பவ விசாரணை வீட்டு தோட்டத்தில் உள்ள வாழை செடி அருகே
சாய்ந்து கத்தியால் தன்னை கடுமையாக காயப்படுத்திக் கொண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் கத்தியும் மீட்கப்பட்டுள்ளது. அது பல ஆண்டுகளாக வீட்டில் இருந்ததாகவும் அதில் இரத்தக்கரைகள் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயங்களுடன் நடந்து செல்லும் போது அவர் கீழே விழுந்ததாகவும் பின்னர் அப்பகுதியில் பணிபுரிந்தவர்கள் அவரை வீட்டிற்கு கொண்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு முன்னரே தெரியும் என தாம் நம்புவதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை தடுப்பதில் கடமையில் தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான நீதிமன்ற விசாரணையில் சாட்சியம் அளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அப்போதைய ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சரும் முப்படைகளின் தளபதியுமாக இருந்தவருமான மைத்ரிபால சிறிசேனவுக்கு இந்த புலனாய்வு தகவல்கள் தெரிந்திருந்தது என தாம் நம்புவதாக ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அப்போதைய அரசு புலனாய்வு சேவை தலைவர் நிலந்து ஜெயவர்தனவுக்கும் இந்த தகவல் தெரிந்திருந்ததாகவும் அதை மறைக்க அவர் செயல்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சராகவும் ஆயுதப்படைகளின் தலைவராகவும் இருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். மிக மூத்த அதிகாரி என்ற முறையில் நான் இந்த வழக்கில் இழுத்து செல்லப்பட்டுள்ளேன். நான் அளித்த தகவல்கள் முறையாக ஆராயப்பட்டிருந்தால் என் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காது. இதற்கு பொறுப்பானவர்கள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர் என்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மீண்டும் மின் கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மின் கட்டணம் குறைக்கப்படும் என அரசாங்கம் வாக்குறுதி அளித்த போதிலும் எதிர்வரும் 10ஆம் தேதி அளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் நாளை வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி நாளை 17 மாவட்டங்களில் பகல் முழுவதும் வெப்ப குறியீடு அதாவது மனித உடல் உணரும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சப்ரகமுவ, வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் கொழும்பு, கம்பகா, மொனராகல மாவட்டங்களில் நிலவும் வெப்பமான வானிலை குறித்த எச்சரிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் அதிகப்படியான வெளிப்பாடும் செயல்பாடும் சோர்வை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவித்துள்ளது. மேலும் நீரிழப்பு மற்றும் உப்பு இழப்பு காரணமாக தசைப்பிடிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தலங்கமையில் பகுதியில் பெண்ணொருவர் உட்பட 37 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணையதளம் ஊடாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பலான மத்திய ஊழல் ஒழிப்பு படைப்பிரிவு மற்றும் தலங்கம போலீசாரின் ஊழல் ஒழிப்பு பிரிவு என்பன இணைந்து முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலங்கம கோஸ்பதி பகுதியில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீடொன்றை சோதனையிட்ட போது அங்கிருந்த 35 டெஸ்க்டாப் கணனிகள், 37 லேப்டாப்கள் கணனிகள், 147 கைபேசிகள், 100 சிம் அட்டைகள் மற்றும் 2100 சட்டவிரோத சிகரெட்டுகள் என்பன கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த அனைத்து உபகரணங்களுடனும் அந்த வீடு போலீசாரால் சீல் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்கர் நிஷாந்த ராஜபக்ஷவின் மரணம் குறித்து உளவியல் ரீதியான மரண பரிசோதனை நடாத்தப்பட வேண்டும் என தினன தகுன அமைப்பின் உறுப்பினர் சட்டத்தரணி ஷிரால் லக்திலக கோரிக்கை விடுத்துள்ளார். திரைசேரியின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் 3ஆம் தரப்பினருக்கு கைமாறிய சம்பவம் குறித்து நிதியமைச்சின் செயலாளர் 4 மாதங்களாக தகவல்களை மறைத்திருப்பது கடுமையான சந்தேகத்தை தோற்றுவிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இதுகுறித்து ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்து ஜெயதிஸ் ஆகியோரிடம் உளவியல் ரீதியான மரண பரிசோதனையை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுப்பதாக ஷிரால் லக்திலக இதன்போது தெரிவித்துள்ளார்.